திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நால்வர் திருவடிகளை வணங்கி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுந்தரமூர்த்தி நாயனார் நம்பி ஆரூரர், நம்மளுடைய தம்பிரானுடைய சிவபெருமானுடைய தோழர். அவருடைய தேவாரம் 7ஆம் திருமுறை, பண் பஞ்சமம், திரு நன்னிலத்து பெருங்கோயில். அந்த நன்னிலத்து பெருங்கோயிலில் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த இந்த அவருடைய பாடல்கள்லாம் திருப்பாட்டே ஆகும் அப்படின்வார். அவருடைய பாடல் அர்ச்சனை பாடல். கோயிலுக்கு போனீங்கன்னா சும்மா போகாதீங்க, சிவபெருமான் இடத்துல ஒரு பாடலாவது பாடுங்க அப்படின்வார். அதுவும் அவருடைய பாடல்களை பாடினோம்னா நம்மளுக்கு செல்வ செழிப்பை தரக்கூடியது, நல்ல வளமும் வளர்ச்சியும் உண்டாகும் நம்மளுடைய இல்லத்தில். தேவாரம் திருவாசகம் பாடினாலுமே நல்லது தான். அதுலேயும் நம்மளுடைய சுந்தர சிவபெருமானிடத்தில் எல்லா விதமான பொன்பொருள்களையும் பெற்றவர், எல்லா விதமான சலுகையும் அவருக்கு தான். இவருக்காக அவர் செய்யாத வேலையே கிடையாது. முதல்ல ஜெராக்ஸ் பண்ணார், அதுக்கப்புறம் ஏடிபி பார்சல் வேலை பண்ணார், அப்புறம் ஏடிஎம்மில் பணம் எடுக்கிற மாதிரி இங்கே போட்டுட்டு அங்கே எடுக்கிற மாதிரி ஆற்றுல போட்டு குளத்தில் எடுத்து கொடுத்தாரு. நெல்லை ஒரு ஊரில் கொட்டிட்டு அதை ஷிப் பண்ணி ஏபிடி பார்சல் வேலை பார்த்தாரு. இந்த மாதிரி சுந்தரருக்காக செய்யாத பணியே கிடையாது. அவருடைய பாட்டுக்காக நீ பாடினா மட்டும் போகிறோம், நீ பாடினா மட்டும் போகிறோன்னு பாட சொல்லி கேட்டவர். அவருடைய பாடலை நாம் பாட நம்மளுக்கும் செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியவன் நம்மளுடைய சிவபெருமான். சிவபெருமான் அன்புக்கே அடிமையானவர், அன்புக்கு அடிபணிவார், ஆணவத்தை அகற்றிடுவார். திருச்சிற்றம்பலம். 8 பாடல்களை பாடிட்டோம். இப்போ 3 பாடல்கள் தான் மீதம் இருக்குது, அதை பாட போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி போட்ட போதெல்லாம் 11 பதிகங்களையும் போடுவேன், 11 பதிகங்களையும் பாடிடுவேன். எல்லாரும் அப்படி விரும்பி கேட்டீங்க. இப்போ கொஞ்சத்துக்கு கொஞ்சமாக பாருங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நம்மளுடைய தேவாரம் திருவாசகத்தை நாம் பார்க்குறதுக்கு நமக்கு கரும்பு தின்ன கூலியாக வேணும். அருமையான தமிழில் எதுலேயும் மொழிபெயர்ப்பு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அருமையான தமிழில் பாடி வச்சுருக்காங்க. இதையெல்லாம் கேளுங்க, கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க. திருச்சிற்றம்பலம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் 12 திருமுறை 63 நாயன்மார்கள் வரலாறு. இப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். வாங்க, இப்போ நாம் சுந்தரருடைய திருப்புகழை பாருங்கள். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கமர்பயில் வெஞ்சுரத்து கடுங்கேழல் பின் காணவாய் அமர்பயில் எய்து அரிச்சுணனுக்கு அருள் செய்த பிரான் தமர்பயில் தன் விழவில் தகு செய்வர் தவத்தின் மிக்க நமர்பயில் நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே கருவறை போல் அரக்கன் கைலை மலைக்கு கதற ஒரு விரலால் அடத்தியின் அருள் செய்த உமாபதிதான் திரை பொறு பொன்னி நன்னீர் துறைவன் திகழ் செம்பியர்கோன் நரபதி நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே கோடு உயர் வெங்கலிற் திகழ் கோச்செங்கனான் செய்கோயில் நாடிய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனை சேடியியல் சிங்கி தந்தை சடையன் திரு ஆரூரன் பாடிய 10 வல்லார் புகுவார் பரலோகத்துள்ளே புகுவார் பரலோகத்துள்ளே. சுவாமி பிரகேஸ்வரர்
அம்பாள் பிரகேஸ்வரி. அருமையான பாடல் பாருங்க. நம்ம சிவபெருமான் அந்த ராவணன் கட்ட விரலாலேயே அமுத்தினாருன்னு சொன்னேன் இல்லையா, அது பாருங்க எப்படி சொல்கிறார் பாருங்க. நம்ம சுந்தரர் சொல்கிறார், கருவறை போல் அரக்கன் கையிலை மலை கீழ் கதற ஒரு விரலால் அடர்த்து இன்னருள் செய்த உமாபதிதான். அந்த ராவணனை கருவறைக்குள்ளே தள்ளுற மாதிரி கட்ட வரல வச்சு ஒரு அமுகுன உடனே பாதாளத்துக்கு போயிட்டான். அப்படி மண்ணுங்கிற போயிட்டான். கருவறை போல் அரக்கன் கையிலை மலைக்கு கதற ஒரு விரலால் அடர்த்து இன்னருள் செய்த உமாபதி தான். அந்த உமாபதி இவர் தான். திரை பொறு பொன்னி நன்னீர் துறைவன் திகழ் செம்பியர்கோன். அந்த செம்பியர்கோன் நரபதி நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே அப்படின்னு பாடுறாரு. கோடு உயர் வெங்களிற்று திகழ் கோச்செங்கனான் செய்கோயில். அந்த கோச்சங்கான் கட்டின கோயிலாம் அது அருமையாக சொல்கிறாரு. யானைக்கும் அவருக்கும் ஆகவே ஆகாது இல்லையா. முன் ஜென்மத்தில் இவர் சிலந்தியாகவும் யானை தொல்லை கொடுத்து அவரை துதிக்கைக்குள்ளே பூந்து தானே அடித்து 2 பேரும் போனாங்க. இவர் யானை மோட்சம் அடைஞ்சிடுச்சு. இவர் ராஜாவுடைய வயிற்றில் ராஜா வீட்டில் பிறக்கிறார். அப்போ நீ நினச்சதெல்லாம் நிறைவேற்று, கோயில் கட்டு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கரு சம்மந்துக்கிட்டு ஜாதகம் பார்த்து தான் புள்ள பேர் அந்த நாள்லேயே பார்த்துருக்காங்க பாருங்க. அரசவையில் நம்ம அவங்க ஜோதிடரை கூட வச்சுக்கிட்டு எந்த நேரத்தில் குழந்த பிறந்தா எப்படியெல்லாம் இருக்கணும்னு. இன்னும் 2 நாழிகை தள்ளி பிறந்ததுன்னா இவன் நல்ல சிவனுடைய இது அருளை பெற்றவனாகவும் தலங்கள்லாம் அமைப்பான் அப்படின்ன உடனே அப்படியா என்னுடைய காலை 2ஐயும் தூக்கி கட்டுங்க, அந்த 2 நாழிகை கழித்து அவுத்து விடுங்க, அதுக்கப்புறம் எனக்கு குழந்த பிறக்கட்டும். அம்மா உயிருக்கே ஆபத்துன்னு அரசியை சொல்லியும் கேட்கல. என் குழந்தை நல்லவண்ணம் இந்த மண்ணில் வாழணுன்னா நான் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன்னு அந்த அம்மா 2 நாழிகை கழித்து பெற்ற உடனே அந்த குழந்தை கண்ணில் ரத்தம் பாஞ்சிடுச்சான். அதை பார்த்து செங்கண்ணனோ அப்படி சிகப்பாக இருக்கிறதுனால செங்கணன் அப்படின்னாங்களாம். அந்த செங்கண்ணனோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இறந்துட்டாங்களாம். அவரு அதுக்கப்புறம் யானை புகாதபடி கோயில் கட்டணும்னு அந்த வன்மம் மனசுக்குள்ளே இருக்குது பாருங்க. அந்த மனசுக்குள்ளே இருந்து யானை பார்த்தாலே அவருக்கு பிடிக்கல. யானை புகாதபடி எல்லாமே உயரமான படிகள் வைத்து தான் கோயில் கட்டினார். அதை அருமையாக இதில் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிக்கார். நாடிய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனை சேடு இயல் சிங்கி தந்தை. அவருடைய அப்பா சிங்கிடி சடையன் திரு ஆரூரன் அந்த சடைய நாயனாரை பற்றி சொல்லி அவருடைய மகன் நானே ஆரூரன் பாடிய 10ம் வல்லவர்கள் யாரெல்லாம் பாடுறீங்களோ புகுவார் பரலோகத்துள்ளே இறைவனுடைய திருவடியை போய் சேர்வீங்க. இதெல்லாம் உண்மைதான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. சும்மா சாதாரணமாக இப்படி பாடுறதில்ல, மனமுருகி சிவபெருமானுடைய அன்பை பெற அப்படி நம்ம உருகி பாடணும். பாடினா சிவபெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னான்னு சொல்லக்கூடாது, நான் அது உங்களாண்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்படி ஒரு அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்கக்கூடியவர். ஒவ்வொருத்தரும் சொல்கிறது தான். அந்த பிரகலாதன் கேட்ட மாதிரி எங்களுடைய இறைவன் எல்லா இடத்தையும் நிரம்பி இருப்பார், தூணில் இருப்பார், துரும்பில் இருப்பார்னு மணி. சிவபெருமான் ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, அழியும் இல்லை, பொது எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவன். அப்படி ஒரு அருளாளன் கேட்டவங்களுக்கு அள்ளி கொடுக்கும் தன்னிகரெல்லா கருணை பெற்றவன், கருணை உள்ளவன். நாம் கேட்டதையும் கேட்காததையும் நம்மளுக்கு படைச்சு கொடுத்துருக்கான். இதையெல்லாம் பாடி அவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக திருமுறையை பாடுங்க. நம்மளுடைய வாழ்க்கை நல்ல நெறியில் முறைப்படுத்தப்படும்.
ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். நம்பி ஆரூரர் திருவடிகளே போற்றி போற்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது உங்களுக்கான பதிவு. திருச்சிற்றம்பலம்.